அசுரர்களை எல்லாம் பயமுறுத்திய ஒரு வீரன். ஆனால் ஒருபோதும் நீதி தவறாமல் தர்மத்தை மீறாமல் இருந்தவன் யார் தெரியுமா? அவர்தான் ஸ்ரீராமர். அப்படி ஸ்ரீராமர் பிறந்த ராம நவமியை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல மகன், ஒரு சிறந்த கணவன், ஒரு நேர்மையான ராஜா, அந்த மாதிரி வாழ்ந்த ஒரே மனிதர் தான் ஸ்ரீராமர். அவரின் மகத்துவத்தை சொல்லும் நாள் தான் ராமநவமி. ராமர் பிறந்த நாளில் ஒரு சிறிய பூஜை கூட வாழ்க்கையை மாற்றும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இந்த ராமநவமியில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அயோத்தி நாட்டின் அரசனாக இருந்தவர் தசரதன். அவருக்கு பல வருடங்களாக குழந்தை பிறக்கவில்லை. இதனால் அவர் மிகுந்த வருத்தத்தில் இருந்தார். அப்போது முனிவர்களின் அறிவுரைப்படி அவர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அதன் பலனாக அவருக்கு 4 மகன்கள் பிறந்தனர். ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். இவர்களில் ஸ்ரீராமர் தான் விஷ்ணுவின் அவதாரம். அவர் பிறந்த நாள்தான் சித்திரை மாதம் நவமி திதி. அதுவே ராமநவமி. ராமர் தனது வாழ்க்கையில் தர்மத்தை காப்பாற்றினார், உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், சிறந்த மகனாக, கணவராக, அரசராக வாழ்ந்தார். அதனால்தான் ராமர் மரியாதை புருஷோத்தமன் என்று போற்றப்படுகிறார். இந்த நாள் மிகவும் புண்ணியமானது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு வாழ்க்கையில் அமைதியையும் வளமும் தரும். அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீடு முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். சிலர் நோன்பு இருப்பார்கள். இந்த நாளில் ராமாயணம் படிப்பது மிகவும் சிறப்பு. குறிப்பாக பாலகாண்டம், அயோத்திய காண்டத்தை பாராயணம் செய்ய வேண்டும். வீட்லேயோ இல்லைனா கோயில்லையோ ராமர் படம் அல்லது விக்கிரகம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். துளசி இலைகள் சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்ரீராம ஜெயம் சொல்லி வணங்க வேண்டும். ராமருக்கு மிகவும் பிடித்தவை பானகம், நீர்மோர், பச்சரிசி சாதம், பழங்கள். இவற்றை பிரசாதமாக செய்து அனைவருக்கும் கொடுத்துவிட்டு பின்பு நாமும் சாப்பிட வேண்டும். ராமநாமத்தை ஜெபிப்பது மிகவும் புண்ணியம். ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லுவது மன அமைதியை தரும். பல கோவில்களில் இந்த நாளில் ராமர் சீதா திருமணம் நடைபெறும். அதில் கலந்து கொண்டு நாம் அவர்களின் அருளை பெற வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும், திருமண தடை நீங்கும், மன அமைதி கிடைக்கும், பாவங்கள் நீங்கும். ராமரை நினைத்தாலே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு நல்ல மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர் ஸ்ரீராமர். இந்த ராமநவமியில் அவரை மனதில் வைத்து வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயம் நல்ல பாதையில் செல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ராமரை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ராமநவமியில என்னென்ன செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.